பரவாயில்லையே, ரிஸ்கே இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கல சிவா. ஆறா நீங்க? இது நாங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல மனம் அடைக்கிறவங்க அங்க பார்க்கலாம்ல? இல்ல அது ரொம்ப லேட் ஆயிடும். நாங்க இப்போ ஃபாரின் போறாங்க, ஃளைட் டைம் ஆச்சு. பாவம் அதுக்காக தான் அங்க வந்திருக்காங்க. பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ப்ளீஸ் மொட்டனா. சரி சரி போங்க. தேங்க்ஸ். சோ ஸ்வீட்ல ரொம்ப முக்கியம். வா. என்ன? நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து பாத்துக்கிறோம். நீங்க போய் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க போங்க. நீதா தட்டு தட்டு. ஐயோ கதவை தட்டு. இரு. ஏய், ஐயோ. ஐயோ நல்லபடியா. சிக்கவா மொட்டனா பாத்திர போறேன். வழிமா. வலி வலி. நல்லடா. என்ன உடம்பு சரியில்லமா? ஹாஸ்பிடல் தூக்கி போறோம். என்னடாச்சு? அட போமா. பஞ்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க போ. ஐயா வலி விடுங்க. அம்மா வலி விடுங்க. என்னாச்சு? அது வெயில்ல மயக்கம் போட்டு விட்டாங்க. ஹாஸ்பிடல். வலி விடு வலி விடு. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு இருக்கா? செத்தாடா சீனிவாசன். உள்ள தூக்கி போடு. அண்ணா கல்யாணம் பண்ண காணுண்ணே. அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது. டேய் நம்ம சீனுடா. என்ன நடக்குது? போய் சாப்பிடலாம். ஐயோ டேய் என்னடா பண்ணிட்டு பார்த்தா தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். மகனே உனக்கா நீ லவ் பண்ற பொண்ண தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்க எவ்வளவு தைரியம் இருந்தா? ஏய் சிவா பாருடா என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடியே அடிக்கிறாங்க. பின்னே டேவிட், நான் லவ் பண்ற பொண்ணை திட்டினா என்னால சும்மா இருக்க முடியுமா? நீ லவ் பண்ற பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு யாரா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரா? இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா இந்த பொண்ணு? ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு? ஐயோ ராமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நிறுத்துங்கப்பா. ஆமா யார் இந்த பொண்ணு? அம்மாடா. இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா தெரியுமா? ஹலோ, அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி அந்த வந்தா. பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம் ஐயோ இரு ஒரு நிமிஷம். இல்ல என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்எஸ் கல்யாண மண்டபம். ஓ, நீ என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்கே கல்யாண மண்டபம். எங்க பந்தி கூறலாம் புடி அவள புடி. சாரி மச்சான், சாரிங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி. என்ன செஞ்சிட்ட பாரு. புடி. ஏய் போடா நில்லு. அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா யாரு? தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற? என்ன பர்த்டே கிஃப்டா ஓபன் பண்ற? அட ஓபன் பண்ணுப்பா. சிவா தோற தோற. ஊரே பத்திக்கிட்டு எரியுது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டியான மாதிரி கிடக்குறா. சச்சே எந்திரி. நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன்? பாத்தியா அது எப்படி மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே இந்த டயலாக மட்டும் கரெக்டா எல்லா ஹீரோயினும் சொல்றீங்க. அது சாரிங்க, என் ஃப்ரெண்டோட லவர் நினைச்சு உங்களை தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். எதுக்கு இப்ப தேங்க் யூ சொல்றீங்க? பின்ன நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. குளோரோஃபார்ம் அதிகமானதுனால கபாலம் கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்பவுமே அப்படிதானே? நோ நோ நிஜமாவே எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எப்படிடா எஸ்கேப் ஆறதுன்னு நினைச்சிட்டு இருந்த நீங்க தூக்கிட்டு வந்தீங்க. பண்றது பண்ணிட்டீங்க. இன்னொரு சின்ன வேல்யூ பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும். நோ நோ என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம்? அதெல்லாம் முடியாது. போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு. வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடுறோம். ஹலோ என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? அப்படியே செல்லோ வா காட்றேன். ஃபாலோ மீ. போய் தான் பாப்பமே என்னன்னு. வாடா பேசவே மாட்டியா? எங்க சுத்திட்டு கூட்டி போறீங்களா? அங்க பாருங்க. ஹை கார் ரேஸ். சூப்பர். அக்கட చూడు. எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு? இதோ இங்க.
என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சர்ச்சிங். எனக்காக. என்ன தூக்கிட்டு வந்தது நீங்க தானே தெரிஞ்சது. உங்களை அப்படியே தொடு 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 வெட்டி காக்காயை போட்டுருவாங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மச்சி, தப்பு நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்கு. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய பொறுப்பு. வாங்க நம்ம போகலாம். வாங்க. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப பொறுப்பா இருப்பியே. பாவம், நடு தெருவில் அப்படியே விட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் சிவா, நீ ஒருத்தராது என் வண்டி மேல அக்கறை வச்சிருக்கியே. நான் ஃபீல் பண்ணது உன் டொக்கு வண்டியை பற்றி இல்லை. டொக்கு வண்டியா? அந்த வண்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ரவுடிங்க நம்மள டொக்காக்கிருப்பாங்க. எங்க தாத்தா எனக்குன்னு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த வண்டி தான், தெரியுமா? இப்போ பிரச்சனை உன் தாத்தாவை பற்றியோ உன் வண்டியை பற்றியோ இல்லை, காணாமல் போன அந்த பொண்ணை பற்றி. அதானே, நீ எங்க தாத்தாவை பத்திலாம் ஃபீல் பண்ண போற? உனக்கு முக்கியம் அந்த ஃபிகர் தானே. ஏய், இப்பதானே ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்தோம். எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? இல்லை ராஜி, பாவம் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அதான் எப்படியா இஷ்டம் இல்லைன்னா உனக்கு என்னடா பிரச்சனை? சார் பில். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டயே கொடுத்துருக்கலாம்ல. தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர். இப்போ நம்ம இருக்க நிலைமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்லை. நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார், என்ன நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ, டேய் வா ஓடி போயில, மறுபடியும் வந்தா. எப்படியோ மோப்ப முடிச்சு வந்துறாளே. டேய் சிவா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இத தெரிஞ்சிட்டு போலாம் தான் மறுபடியும் வந்தியா? ஒரு பொண்ணு டேஞ்சர்ல இருக்கிறப்போ அப்படியே நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் நிஜமா மனுஷங்களா? அப்படிதான் நினைக்கிறோம். கில்லி படம் பாத்தீங்களா? 10 தடவை பார்த்தோம். 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பளை. அவர் பின்னாடி அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்காரு. அதை விட அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு யார் இருக்கா? இவனை தவிர. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்திலாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானா? இந்த பாருங்க, எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கொண்டு போய் புதுக்கோட்டையில் விடணும், அவ்வளவுதானே? டேய், அவ இந்தியா ஸ்ரீலங்கான்னு உன்னை உஸ்பேத்தி விட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு எமோஷனலா வாக்கு கொடுத்துறாதடா. சும்மா இருங்க சார். இந்தியாவுக்கு ஒரு அவமானம் அதனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க எங்க கூட தாங்க வரீங்க. கவுத்துட்டான். Thank you. I'm பூஜா. உங்க பேரு? ஆக்சுவலி ஒரு நிமிஷம் பாடி. டேய் பிஞ்சு தலையா வாடா. புரியல. கம் ஆன். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட பார்த்தா தெலுங்கு பட வில்லன்களோட ஃபேமிலி மாதிரியே தெரியுது. அதனால ஏதாவது தப்பு நடந்துச்சு நம்ம பேக் கிழிஞ்சிரும். சோ நம்மள பத்தின எந்த டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே. ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. அது ஒண்ணும் இல்ல, பர்சனல். ஓகே. வண்டி போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வாங்க முடியுமா? உங்க பேரு? ஐ அம் ஜாக்சன். ஹாய். He is தண்டபாணி. He is பிச்சமுத்து. ஹாய். She is குண்டுமணி. ஹாய் குண்டுமணி. She is சொர்ணக்கா. ஓ. எல்லாரும் அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பேர் அவங்க எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ. தண்டபாணி, நீ போய் பில் பே பண்ணிட்டு வந்துரு பாப்போ. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலாக ஜாக்சன் பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தண்டபாணி பேர் வச்சிருக்க? எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாற்றி வை. ஏன்பா, கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சிட்டாங்க. எல்லாம் புதுக்கோட்டை போற வரைக்கும் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கமலஹாசன் இல்ல ஹிருத்திக் ரோஷன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன பில்? ஓகே ஓகே. ஐ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைலா பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளைய யூஸ் பண்ணனும். ஓகே. தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? வாடா 10,000 பிசி வாடா. ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குத. ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ். ஹாய். ஹாய் பேப்ஸ், மை நேம் இஸ் கான்.
சந்தோஷ் கார். What can I do for you? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? Come on, take your seat. Come on. Today now good job. Let's go. சந்தோஷ் விசில் ஐ அடிக்கிறாங்க. ஐ ஐ ஐ ஐ நைஸ் ஜீப் ஐ Hey, who are you? What are you doing? அவங்க நம்ம ஆளுங்க தான். Oh, our people. You people tell you. நான் ஏதோ சூட்கேஸ் எடுத்து வந்தவங்களோன்னு நினைச்சேன். ஆமா, உங்களால எங்க டிராப் பண்ணணும்? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ண போதும் சந்தோஷ். புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதும் அங்கிள். No, uncle. I'm just 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? My name is Khan. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சந்தோஷ் கார். என்ன எல்லாருமே பேபி கான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா, இது என்ன கல்யாண ட்ரெஸ்? அது உங்களை மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க, அவ்வளோதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, பொல்லாதவன். நேத்து பொல்லாதவன், நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ், எஸ்டிஆர் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டமா. வெரி குட். லைஃப் இப்படி தான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான், ஏர் கீழ இருக்கு. ஓ, ஐ see. ஃப்ரெண்ட்ஸ், சொல்டா. ஜஸ்ட் கீப் இட். எங்க உன் தலையிலயா? ஐ அம் மூவிங். எச்சி குடிக்க தூக்கி போடு. சச்சி. சந்தோஷ் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமாமா. நான் மேலடா இதெல்லாம் ஐயா மச்சான். வாங்கடா போலாம். சரி, போயிட்டாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் போகல? இங்க எதுக்கு வெயிட் பண்ற? டீ சாப்பிட்றேன். என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு வீடு? கார்த்திகா வீட்டில் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. வர்றதுக்கு 5 நாள் ஆகுமா. வீட்டுக்கும் போக முடியாது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கலன்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஜானகி, கலைவாணியே என் பேரு எப்படி? உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், துடித்தேன் தொழுதேன், ஹலோ, பலமுறை நினைத்தேன் அழுதேன். உங்க பேரு? ஐ எம் பூஜா. பூஜா? அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும். பாத்துட்டியா? நீ சொன்னா ஓகே. வணக்கம் ரகு அங்கிள். என்ன ரகுன்னு சுவாமிஜி மட்டும்தானே கூப்பிடுவாரு? என்ன கூட அவர் தான் அங்கிள் அனுப்புனாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? ஆமா. அப்படியா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லக்ஷ்மி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஹே மஞ்சு, கம். ஸ்கூல் போலியா? சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தானே. என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுலேருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன்.
இப்போ இங்கே எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்க இருந்தே தேடுங்க, இது உங்க வீடு மாதிரி தான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணுமோ இருந்து உன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஆண்டி, ஆண்டி, அங்கிள் ஏன் இந்த ஷீல்டை பார்த்து டெய்லி பூரிச்சு போறாரு? அவருக்கு நடிப்புன்னா அவ்வளோ ஆசை. காலேஜில் படிக்கும்போது துரியோதன கேரக்டர் நடிச்சதுனால அவருக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவரோட ஃபேவரட் ஹீரோ எம்ஜிஆர் கையால் வாங்கினதுனால இன்னும் அதை உயிரை பார்த்துட்டு இருக்காரு. இவனா? அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேளு. டேய், கேட்கறது காதில் உள்ளல சொல்லு, எதுக்கு இங்கே வந்த? பக்கத்து வீட்டுக்கு தான் போனேன். இது உன் வீடு இல்லைப்பா, பக்கத்து வீடு தான் உன் வீடு, அங்கே போன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்தேன். அவள் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டா, என் மேலே மட்டும் எல்லாம் கோச்சிக்கிறீங்க. பாத்தீங்களா மாமா எவ்வளோ திமிரா பேசுறா? ஏய், அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பா. தெரியாமல் பண்ணாளா? தெளிவாக பண்ணான். லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட வந்து அந்த அசோக் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன். அவகிட்ட மட்டும் எல்லாம் ஜாலியாக ஃபோனில் பேசுகிறீங்களா? பாத்தீங்களா மாமா, எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். கோவத்தில் பணம் அனுப்புறது கூட நிறுத்திட்டீங்க. கையில் காசு இல்லாமல் நான் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை. எப்படி இழைச்சிட்டேன் பார்த்தீங்களா? நீ எப்படா குண்டா இருந்த? அவசரத்துக்கு தண்ணி கூட வாங்க முடியல. நோட் பண்ணீங்களா? தண்ணி கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணினா நீ அடிக்கிற தண்ணி இல்லை மாமா, மினரல் வாட்டர். ஏதோ டேவிட் இருந்ததுனால இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணேன். உனக்கு ஹெல்ப் பண்ணது டேவிட் ஒன்றும் கிடையாது. உங்கள் பெரியப்பா தான் மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சு டேவிட்டை கொடுக்க சொன்னார். தெரிஞ்சுக்க. சீரியஸாவா? அடம் பாவி டேவிட், ஏமாத்திட்டேடா. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் உள்ளே வரேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்படியே போய் எங்கேயா பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறேன். உனக்கு அதுதான் பெட்டர், போட. பூஜா, அங்கிள் கொஞ்சம் இப்படி வாமா. சொல்லுங்க அங்கிள். இவன் தான்மா சிவா. ஓ இவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கலாமா? அங்கிள், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது உங்கள் குடும்ப விஷயம். இதில் நான் தலையிடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படி இல்லைம்மா, நீ சுவாமிஜி ஆசிரமத்தில் அவர் கட்டுப்பாட்டில் வளர்ந்த பொண்ணு. அதனால் நீ சொன்னீன்னா அவரே சொன்ன மாதிரி. அதனால தான் சொல்கிறேன். சொல்லு. உண்மையாக சொல்லணும்னா மன்னிக்க கூடாது. குட். ஏன்னா இவர் பண்ணது பெரிய தப்பு. ஆனால் பகவத்கீதையில் தவறு செய்பவர்களை மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவர் முகத்தை பார்த்தா வெளியே போய் பழக்க மாட்டார்னு தோணுது. நிஜம்தான். அதனால போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுடலாம் அங்கிள். நோ, இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளோ அழகா பேசுது பாரு. நீ சொன்னதுனால அவனை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். அவனை உள்ள போக சொல்லிடுங்க. தேங்க்யூ பெரியப்பா. மாமா, தேங்க்யூ மாமா. பாருங்க அப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. டேய், அப்பா இங்க இருக்கேன். சாரி, தேங்க்யூப்பா. ஆசிரமத்துல இருந்து சுவாமிஜி அனுப்பியிருக்காரு. இவ்வளவு நாள் எங்கடா போன? ஹாஸ்டல்ல இப்படி அழைச்சிட்ட. டயட்ல வந்து முதல்ல சாப்பிடு. இத்தனை நாள் இந்த வீட்டில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இவன் வந்ததுக்கப்புறம் அது நிறைவாயிடுச்சு. தப்பு பண்ணது கல்பனாவாக இருந்தால் கூட இவன் பழிய தன் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா தான் உயிரை கொடுக்க கூட தயாராகிடுவான். குட். ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஆக்ட் பண்ணணும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஷார்ப். பின்ன எல்லாரும் ஒன்ன மாதிரியா இருப்பாங்க. இல்லை,
எல்லாரும் உன்ன மாதிரி ஷார்ப்பா இருக்காங்கன்னு சொன்னேன். உங்க வம்சத்தோட ஒரே ஒரு ஆண் வாரிசான சிவாவுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு மனைவியா வரணுங்கிற உங்க எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சலிச்செடுத்து வந்திருக்கேன். சலிச்சது இருக்கட்டும், கரெக்டா செட் ஆயிருமல்ல? கண்டிப்பா. சிவா, Thanks, ஆர் யூ ரெடி? நீங்கள் எது சொன்னாலும் ஓகே பெரியப்பா, இதோ வந்துட்டேன். இந்த பொண்ணு பேரு தப்பு. சும்மா சிறுத்த மாதிரி ஓடுவா. யாரு கூட? உங்களோட நீங்க முடியல. வேற ஸ்போர்ட்ஸ் உமன், ஓட்டப்பந்தய வீராங்கனை, உலகம் பூரா ஓடி இருக்கானா பாருங்களேன். வீட்டோட அடங்கி இருக்கிற பொண்ணா பாருங்க. இந்த மாதிரி ஓடுற பொண்ணெல்லாம் வேண்டாங்க. கரெக்ட். ஓகே, ரிஜெக்டட். இந்த பொண்ணு பேரு சௌமியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இருக்கல்ல? அம்மா ஐஏஎஸ், அப்பா ஐபிஎஸ். நம்ம சிவாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, சூப்பர். கண்ணை மூட்டு 90 மார்க்ஸ் போடலாம். மறுபடியும் இன்னும் நல்லா இருக்கு. எங்க பாப்பா? ஒரு நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா போப்பா. போயிட்டு வந்து சொல்லிடுறேனே ப்ளீஸ். வந்துடுறேன். டேய், சொல்லிட்டு போடா. என்னது? என்னாச்சு? முக்கியமான வேலையா இருந்தால ஏன் டிஸ்டர்ப் பண்ண? என்ன மனுஷியா நீ? ஏன் நான் பண்ண? ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணனு சொன்னேன்ல. ஆமா, இப்போ என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணாம வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்க? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்காக அவளுக்காக லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ண முடியுமா? அப்படியே அவள் கிடைச்சாலும் என்ன லவ் பண்ணா என்ன கேரண்டி? ஏதோ பார்த்தம்மா மறந்தம்மான்னு போக வேண்டியதுதான். அசோட தான் குப்பியா. கொஞ்சம் ஒரு என்ன அன்னைக்கு நிலாவை பார்த்து பாட்டெல்லாம் பாடின? அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன், பாடினேன். ஒரே ஒரு போட்டோ பார்த்து இவதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர்னு எப்படி உன்னால ஃபிக்ஸ் ஆக முடியும்? 2-3 ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டு பார்த்து வந்துட்டுமா? ஐயோ, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணை நேருக்கு நேரா பார்க்கணும். பார்த்த உடனே உன் மனசுல தோணணும், இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு. ஆ, அவளுக்காக லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணணும். ஓ, அவளுக்காக வீட்ல இருக்கவங்க கிட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு தோணணும். நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கான்னு கேட்டு வந்துட்டுமா? ஏய் லூசா நீ, இவ்வளவு டீடைல்டா சொல்ற? புரியல. வர முடியா நீ? இன்னும் ஒரு அதிகாரம் பண்ற. நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன். நீ ஏன் டென்ஷன் ஆற? எனக்கு என்ன டென்ஷன்? நீ எப்படியோ போ, எனக்கு என்ன? ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச பையனோட லைஃப் வீணாட கூடாதுன்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். நீ போ, போய் அந்த சேமியாவே கல்யாணம் பண்ணிக்கோ. சாரி, அவ சேமியா இல்ல, சௌமியா. சேமியா. வா சிவா, என்னாச்சு? என்னப்பா, பாத்ரூம் போய் ரிலீஃப் ஆனதுமே ஒரு நல்ல தாட் வந்திருக்கணுமே. நீ சொல்ல போற வார்த்தைக்காக தான் நாங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் சொல்லுடா, அந்த பொண்ணை ஓகே பண்ணிடலாமா? அந்த பொண்ணு வேணாம் பெரியப்பா. என்ன ஏண்டா 90 மார்க் போட்ட? படிப்புக்கு 90 மார்க் ஓகே, லைஃபுக்கு 100 மார்க் வேணும். இப்போ உனக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணுங்கிற? அது வந்து ஒரு பொண்ணு பார்த்த உடனே உள் மனசுல இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு தோணணும். அவளுக்காக என்ன ரிஸ்க் வேணால் எடுக்கலாம்னு தோணணும். தேவைப்பட்டா அவளுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கூட சொல்லலாம்னு தோணும். இது என்ற அக்கா மவனுங்க பேரு சிவா. வணக்கங்க ஐயா. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் வெற்றிவேலு ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. அவருடைய கணக்கெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. சின்னையா இவனை பார்த்து போட்டு தன்னோட கணக்கெல்லாம் பார்க்க வைக்கணும்ட்டு கணக்கு போட்டானுங்க. நான் தான் பெரிய வீட்டு கணக்கையும் பார்க்கட்டும்னு இங்கே கூப்பிட்டு வந்தேனுங்க. 2 வீட்டு கணக்கையும் பாப்பானா? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாருல்ல, அது மாதிரி வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிகாகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறாருங்க. அவங்க 2 பேர் சொத்தையும் சேர்த்தா 1000 கோடிக்கு மேலே போகுமுங்க. அந்த 2 வீட்டு கணக்கையும் இவன் ஒத்தாளா பார்த்தானா பார்த்துக்கிடுங்களேன். அப்படியா? டேக்ஸ் எல்லாம் இவனுக்கு டேன் டேக்ஸ் மாதிரிங்க. அடிச்சு துவைச்சு புழிஞ்சு காய போட்டுருவாடுங்க. என்னப்பா உன்ற மாமா சொல்றதெல்லாம் நிசமா? அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டுனுங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ் கட்டி போடலாமுங்க.
இந்த கன்றாவி எல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? இந்த பையனை வச்சு பார்த்து நீயே கட்டி போடு. ஆகட்டுங்க ஐயா. இருந்தாலும் ஏகா மேல இவ்வளவு குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுங்க மாமா. என்ன மணி நீ சொல்ற? படிக்கிறதுக்கு எந்த புக்கும் கிடைக்கலன்னு போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன் மாமா. சீட்டிங் நடக்குது மாமா, பெரிய சீட்டிங் நடக்குது. சீட்டிங்னா? திருட்டுத்தனம் மாமா. 5 ரூபாய் கணக்குல குறையுது. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு 120 பீடா வாங்கினதுல ஒரு 2 அக்கௌண்ட்ல விட்டு போச்சுங்கய்யா. 5 ரூபாய் தானே மணி? இன்னைக்கு 5 ரூபாங்கிறது நாளைக்கு 15 லட்சம் ஆகும் மாமா. அதுவும் சரிதான் மணி. ஏகா, ஐயா. இந்த தடவை என்ற மருமக கணக்கு பூரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரி கட்டணும். சரியா? சரிங்க. ஏகா அம்மணி. அசிஸ்டண்டா? ஆமா அம்மணி. இங்கிலீஷ் வருமா? சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் போயிடும். இங்க வா. சார் கொஞ்சம் கூப்பிடு. அம்மணி. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. சரி. செக் பண்ணணும். சிவா, மாட்டி விட்றாதரா. அம்மணி. என்ன? இல்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் காட்ட சொன்னா ப்ராப்பரா காட்டுன்னு சொன்னேன். வான்னு சொன்னல. சார் போய் என்ன அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் மாமா கண்ட இடத்துல கை வைக்கிறான். முதல்ல அவன் அக்கவுண்ட்ஸை கிளியர் பண்ணு போ. அவன் அக்கவுண்ட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன், என் அக்கவுண்ட்ஸை நீ கிளியர் பண்ண. சிவா சும்மா இரு. சொன்ன கேளு. வேணாம். அம்மா. சாரி கிராதகி. ஜாலியா இருக்கு. ஐயோ ஐயோ, கணக்கு பண்ணிட்டானே. இப்படிதான் அக்கவுண்ட்ஸ் பாப்பாங்களா? கெடுத்துட்டான் குடியே. யாரும் பாக்குறாங்களா? ஐயோ, இங்கிலீஷ் படம் மாதிரி கொடுக்குறாளே. விலகுடா விலகுடி. கணக்கு பூரா பார்த்து போட்டு ஐயோ, யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா, நான் இல்லைங்கய்யா. என்றையாங்க அப்படியே அசந்து போய் நின்ட்ட? இல்லையா, நான் அக்கவுண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ, உன்ற சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்ற மருமவ சாதாரண ஆள் இல்ல. எனக்கே இப்பதான் ஐயா தெரியும். தெரிஞ்சதில்ல. வா. இல்ல நீங்க போங்க, நான் அக்கவுண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐயா என்ன